मताय नगर ग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोर्जयं मुद्रयेत् हरे कृष्णा இன்னைக்கு பகவத்கீதை 12வது அத்தியாயம் ஸ்லோகம் 5ங்களா மதஜி? ஹரே கிருஷ்ணா. 3-4 நினைக்கிறேன் மாதாஜி. மாதாஜி. 5 தாங்க மாதாஜி. 5ங்களா? சரி, இல்ல 5 தான். 5 தான். ஓகே. 5 தான். அவ்யக்தம் 65 மாதாஜி. இல்ல 5 தான் ரொம்ப பெருசா இருக்குது மாதாஜி முடிச்சுக்கலாம் 6 அப்படின்னு 7 சொன்னீங்களா? மாதாஜி 5 தான் படிக்கணும். அப்படி. நான் 5 பெருசா தான் இருக்கு நீங்க நாளைக்கு பெருசா இருக்குது படிச்சுக்கலாம்னு நாளைக்கு ஓகே, சொன்னீங்க. வச்சுக்கலாம்னு சொன்னீங்களாங்க மாதாஜி. நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா. ஓகே மாதாஜி. சரிங்க. ரொம்ப 5வது லாங்கா ஸ்லோகம். இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. क्लेशो अधिकरस् अधिक अधिक अधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तसेदसाम् अव्यक्ता हि कदिर्दुःखम् தேகவத்பிர் அவாப்யதே. எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானது. சோ தோன்றாத உருவில் அருவத்தன்மையில பகவானை வழிபடும் போது அவங்களுக்கு அந்த வழியானது ரொம்ப கஷ்டமானது. அப்போ இந்த உடலை உடையவர்களுக்கு அது எப்போதும் சிரமமா இருக்கும் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். சில பிரபுபாதர் பொருளுரையில இது எப்படி விளக்குறாருன்னா, சிந்தனைக்கு எட்டாததும் தோன்றாததுமான பரமபுருஷனின் அருவத்தன்மையில் பாதையை பின்பற்றும் ஆன்மீகவாதிகள் ஞான யோகிகள் என அழைக்கப்படுகின்றனர். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவர்கள் பக்தி யோகிகள். இங்கே ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சாரி மாதாஜி, எதுல இருந்து கேட்கல, மியூட் ஆயிருக்கு. ஒரு செகண்ட் தான் மாதாஜி. ஓகே ஓகே. அந்த அப்போ பக்தி யோகம் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓகேங்க. அப்ப ஞான யோகத்துல வர்ற ஒரே முடிவுதான் பக்தி யோகத்துலயும். ஏன்னா ஞான யோகத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அஷ்டாங்க யோகிகள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண சமாதி அப்படின்னு மேல மேல வர்றாங்க. அது மாதிரி ஆனா பக்தி யோகிகள் பாத்தீங்கன்னா அந்த தியானம் அப்படிங்கிற அந்த இவங்க படிப்படியா அந்த தியானத்தை அடையிறப்போ அவங்களுக்கு அந்த நிலை 7வதா யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண அப்புறம் தியான அப்புறம் சமாதி. ஆனா இந்த பக்தி யோகிகள் எடுத்த உடனே தியானங்கிறதுக்கு வந்துடுறாங்க, அந்த 7வது வழிமுறைக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த ஞான யோகிகள் படிப்படியா தான் வர முடியும். அப்புறம் இறுதியாக சமாதி நிலை அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிரும். ஏன்னா பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானை பற்றிய சிந்தனையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஜடப்பொருட்கள் மேல பற்று சீக்கிரமே அருந்து போயிடும். ஆனா இவங்கெல்லாம் ஒவ்வொரு புலன்களையும் அடக்கி, மனதை அடக்கி, காற்றை அடக்கி, ஆசனம் போட்டு எதை விடணும் எதை எடுக்கணும் அப்படின்னு பல ஸ்டேஜஸ் கடந்து வரணும். ஆனா பக்தியில வரவங்களுக்கு அது தானா எல்லாமே விடுபட்டு போயிடும். எதை எடுக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும், எதை எடுக்கக்கூடாது. அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜனன்னு. சோ இங்க பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவர்கள் பக்தி யோகிகள். இங்கே ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது
ஞான யோக வழிமுறை இறுதியில் அதே இலக்கிற்குத்தான் ஒருவனை கொண்டு வரும். ஆனா அது ரொம்ப கடினமானது. இப்ப முழுமுதற் கடவுளின் தொண்டில் ஈடுபடும் பக்தி யோக பாதை உடலை விட ஆத்மாவுக்கு மிகவும் இயற்கையானதும் எளிமையானதும். ஏன்னா நம்மளுடைய இயற்கையான சுபாவம் என்ன? செயல்படுவது. ஆனா அங்க அருவவாதிகள் என்ன பண்றாங்கன்னா செயல்பட மாட்டாங்க. உறுப்புகள் எல்லாம் நீ கம்முனிரு, நீ ஏதாவது செயல் செஞ்சீங்கன்னா என்னை மனசை மாத்திடுவேன். அப்ப கை காலு எல்லாம் அடக்கி வைக்கிறாங்க. எப்படின்னா அவங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், ரொம்ப கடினமா. இப்ப நம்ம நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம உறுப்பை கொண்டு வர முடியாது. ஆனா பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்ம அதை விட்டுடும் போது அது தானா பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. இப்ப நம்மளாம் பிரசாதமா சாப்பிடுறோம், அது உடலுக்கு அந்த பக்தி உணர்வை கொடுக்குது. அப்ப நமது உணர்வானது தூய்மை அடைகின்றது, தானாகவே தூய்மை அடைகிறது. ஆனா அவங்களுக்கெல்லாம் அதுக்கு வலுக்கட்டாயம். நீ பொய் பேசாத, நீ அதை செய்யாத, எது செய்யாதன்னு வலுக்கட்டாயமா அவங்க கட்டுப்படுத்தணும். மனதை கொஞ்ச காலத்துக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனா இந்த ஞான யோகிகள் அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாம பல பேர் கீழே விழுந்துருவாங்க. ஆனா இந்த பக்தி யோகிகள் பாருங்க, எப்போதுமே பகவானோட சிந்தனையில ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு மனதை அடக்கக்கூடிய செயல் ரொம்ப எளிமையானது. ஏன்னா அவங்க புலன்கள் பகவானுக்கு சேவை செய்வதால் அது வேற எங்கேயும் போகாது. பிரசாதம் சாப்பிட்றவங்க கண்டிப்பா ஒரு அருவருப்பான கடையில உட்காந்து ஆனியன் கார்லிக்கோ இல்ல மட்டன் சிக்கனோ இருக்கிற இடத்துல சாப்பிட முடியாது, அவங்களால சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அந்த அவங்க பொய் பேசுறதோ அடுத்தவங்களை குறை சொல்றதோ, ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு பிஸியா இருக்கு மைண்டு. பகவானை பற்றி சததம் கீர்த்த எந்தோமாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அவரை பாடுவதும் புகழ்வதுமாகவே இருக்கிறாங்க. அதனால அந்த ஜட இன்பத்துல அவங்களுக்கு நாட்டமே கிடையாது. ஏன்னா பற்று அருந்துருது. பகவானை பற்றி எப்பவும் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் பாகவதம் பகவத்கீதை படிச்சுட்டு பக்தர்கள் சங்கத்துல இருக்கும்போது அந்த ஜடப்பற்று அருந்து விடுகிறது. சோ ஆத்மாவுக்கு அது இயற்கையானது, எளிமையானது. ஏன்னா ஆத்மா அதைத்தான் விரும்புது. ஆத்மா என்னன்னா எப்பவுமே பகவானை பற்றி கேட்பது அப்படிங்கிறது தான் ஆத்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னு கேட்டா நாமெல்லாம் பகவானோட அம்சம். சோ பகவானோட அம்சம் அப்படிங்கிறதுனால பகவானை பற்றி பேசுவது ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதான் ஆத்ம பரிஷானுபவம். ஆத்மாவுக்கு அந்த இன்பம் அப்படிங்கிறது பகவானை பற்றி பேசும்போதுதான் கிடைக்கும். ஆனா ஆத்மாவுக்கு நம்ம உணவளிக்காம நம்ம புலன்களுக்கு ஊக்கம் அளிச்சுட்டு இருக்கும்போது அது பகவானை மறந்துடுது. ஆனா ஆத்மா எதுக்காக ஏங்குது அப்படின்னா பகவானுக்காக ஏங்குது. ஏன்னா அதனோட பகவானோட பின்ன பகுதி அது. இப்ப நாமெல்லாம் சொல்றோம்ல, எங்க தாத்தாவோட வாரிசுனா அவரோட ஜீனு அப்படின்னு பெருமைப்பட்டுக்குவாங்க. அது போல நாமெல்லாம் கடவுளோட அங்கங்கள். சோ எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு, எங்க தாத்தாக்கு நிறைய சொத்து இருக்கு, இப்படி எல்லாம் பெருமை பேசுவோம். ஆனா நம்மளுடைய தாத்தா பிதாமக அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு, நானே உனது தாய் தந்தை அனைத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய தந்தை பற்றி நம்ம புகழணும். ஏன்னா அவர் 6 ஐஸ்வர்யங்கள்ல முழுமையானவர். அவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. சோ நம்மளுக்கு இயற்கையானது அதுதான். ஏன்னா நம்ம பகவான் இருந்து வந்ததுனால இயற்கையாகவே பகவான் நித்திய சித்த கிருஷ்ண பிரேமம் சப்த ககோஹயா அப்படின்னு நம்ம இதயத்துல எப்பவுமே அது தூங்கி கொண்டு இருக்கிறது. அந்த கிருஷ்ண உணர்வு அதை தட்டி எழுப்புறது தான் இப்ப நம்ம வேலை. கிருஷ்ணரை தவிர நீங்க ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி பாருங்க, ஜடப்பொருட்களை சொல்லி பாருங்க, சேர் 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 சேர்ன்னு 1008 தடவை சொல்லுங்க, உங்களுக்கு ருசி வராது. பகவானோட நாமங்கள் பல்வேறு சகஸ்ர நாமம், பத்மநாபா, ரிஷிகேஷா, ஜனார்தனா, கோவிந்தா, அச்சுதா, மாதவா, மதுசூதனா, ஸ்ரீதரா, அப்படி புண்டரீகாக்ஷா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, கோவர்தனா, கோகுலநாதா, கண்ணா, கிருஷ்ணா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அது இன்பமூட்டும். ஏன்னா மனதிற்கு அது மிகவும் உகந்தது. பகவானுடைய பல்வேறு நாமங்கள் அது பல்வேறு அர்த்தங்களை கொண்டது. நம்மளோட பெயரை சொல்லி பாருங்க, இப்ப நிறைய பேர் பெயர் வைப்பாங்க, அந்த பெயர்ல ஒரு அர்த்தம் இருக்காது. புஜ்ஜி சுஜ்ஜி அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. நாய்க்கு வைக்கிற பேரெல்லாம் மனுஷனுக்கு வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா அதுல எல்லாம் நீங்க திரும்ப திரும்ப எத்தனை 1000 தடவை கோடி தடவை சொன்னாலும் அதுல ருச்சி இருக்காது, அது மனதை கவராது. ஆனா பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது மனம் தூய்மையாகிறது மட்டுமல்ல,
நம்ம உணர்வுகள் தூய்மையாகுது, பாவங்கள் கழியுது, பக்தி புண்ணியம் கூடுது. சோ மிக உயர்ந்த நிலையை நாம் அடையலாம். சோ உடலினுடைய ஆத்மாவுக்கு அது இயற்கையானது, எளிமையானது. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பல்வேறு உடல்களை பெற்று வந்துள்ள ஜீவாத்மாவினால் தான் இந்த உடலல்ல என்பதை ஏட்டறிவின் மூலம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏட்டுக்கல்வி எதுக்கோ உதவாதுன்னு சொல்லுவாங்க. சோ படிச்சவன் பாட்டை கெடுத்தான் என்னமோ சொல்லுவாங்க பழமொழியெல்லாம். ஏட்டு சுரைக்காய் கட்டி சொல்லுவாங்க. ஏட்டுச்சுரைக்காய் கட்டி உதவாது, சமைக்க உதவாது. கறிக்கு உதவாது. ஆமா, கரெக்ட். ஆமா, நீங்க ஏட்டு சுரைக்காய் ஒரு புத்தகத்துல இருக்கிற சுரைக்காய் எடுத்து சமைக்க முடியுமா? அது போலத்தான் நீங்க என்ன எவ்வளவுதான் நீங்க ஏட்டறிவின் மூலம் படிச்சால் பகவானை பற்றி அதை புரிந்து கொள்வது கடினம். சோ அனுபவத்தால தான் உணர முடியும். படிச்சதை நாம வாழ்க்கையில இம்ப்ளிஃபை பண்ணும்போதுதான் அது உணர முடியும். நீங்க பிரசாதமா சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் அந்த மகிமை தெரியும். பகவானை பற்றி கேட்டுட்டே இருங்க, கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அதை கேட்க 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 என்ன ஆகும்னா நம்மளோட ஜட நோய், அந்த மஞ்சக்காமலை இருக்கு பாருங்க, எல்லார்கிட்டையும் அந்த ஜட நோய் இருக்கு மஞ்சக்காமலை மாதிரி. அப்ப மஞ்சக்காமலைக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சா இனிக்காது. சோ நம்மளுடைய இந்த மாதிரி கேட்கும் போது பகவானை பற்றி முதல்ல கேட்கற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு அழுக்கு நம்ம கிட்ட, மனசுல தூய்மை இல்லை. ஆனா கேட்க கேட்க அந்த மனதானது தூய்மைப்படுகின்றது. படிப்படியா அந்த நோய் குணமாகுது. நோய் குணமாகறப்போ, அந்த மஞ்சக்காமாலை வந்தவனுக்கு நோய் குணமாகறப்போ இந்த கரும்பு ஜூஸ் எப்படி இனிக்கின்றதோ அது போல பகவானை பற்றி கேட்பதுல ஒரு சுவை கூடிட்டே இருக்கும். எப்படா கேட்போம் 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 அப்படின்னு நிறைய வகுப்புகள் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. தொடர்ந்து கேட்க கேட்க அவங்களுக்கு தூய்மை அதிகமா ஆயிட்டே இருக்கு, பாவங்கள் போகுது, பக்தி புண்ணியம் கூடுது. அதனால பிறப்பு இறப்பு அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றாங்க. மீண்டு அத பிறப்பு இறப்பு எனும் சிக்கலில் இருந்து மீண்டு அவங்க ஆன்மீக உடல் எடுத்து பகவானோட லோகத்துக்கே போயிடுறாங்க. அப்போ பக்தி யோகி கிருஷ்ணரது விக்கிரகத்தை வழிபடுவதற்குரியதாக ஏற்கிறான். அதன் மூலம் உடல் சார்ந்த எண்ணங்களை மனதில் தாங்கியுள்ள மனிதனும் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். பரமபுருஷ பகவானை அவரது ரூபத்தின் மூலம் கோயிலில் வழிபடுவது சிலையை வழிபடுவதாகாது. சோ பரமபுருஷ பகவானை அவரது ரூபத்தின் மூலம் கோவிலில் வழிபடுவது சிலையை வழிபடுவதாகாது. சகுண வழிபாடு, பரமனை குணங்களுடன் வழிபடுதல். அப்புறம் நிர்குண வழிபாடு, குணங்களற்ற பரமனை வழிபடுதல் ஆகிய இரண்டிற்குமான ஆதாரங்கள் வேத இலக்கியத்தில் உள்ளன. ஆலயத்தில் விக்கிரகத்தை சகுண வழிபாடு. சகுண அப்படின்னா 3 குணங்கள். நம்மளுக்கு எப்படி குணங்கள் இருக்கு, அது மாதிரி பகவானுக்கு பசிக்குது, அவருக்கு தூக்கம் வருது, தூக்கம்னா தமோ குணம். அவருக்கு ஆசை இருக்குது அப்படின்னா ரஜகுணம். அவருக்கு சத்துவகுணத்துல காக்கும் குணம் இருக்கின்றது, மற்றவங்க மேல இரக்கம் இருக்கு, அது சத்துவகுணம். அப்படி பகவானை சகுண வழிபாட்டுல வழிபடுறது. ஏனெனில் பகவான் பௌதீக குணங்களின் மூலம் அங்கே தோற்றமளிக்கிறார். கல், மரம், ஓவியம் போன்ற பௌதீக குணங்களின் மூலம் தோற்றமளிக்கும் போதிலும் பகவானது ரூபம் உண்மையில் பௌதீகமானதல்ல. இது பரமபுருஷனின் பூரணத்தன்மையாகும். குணங்கள் அற்ற பரமனை வழிபடுதல். சோ குணங்கள் அற்ற அப்படின்னா அவருக்கு சுத்த சத்துவ குணம், குணங்களே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப சத்துவ ரஜோ தமோ குணங்கள் இல்ல, அப்ப குணங்களே இல்லையா பகவானுக்கு அப்படின்னு கேட்க கூடாது. அப்ப குணம் எந்த மாதிரி இருக்கு? சுத்த சத்துவ குணம், நிர்குணா, குணங்களே இல்லாம அந்த பௌதீக குணங்களே இல்லாமன்னு தான் எடுத்துக்கணும். அப்ப அவர்கிட்ட ஆன்மீக குணம் இருக்கு, சுத்த சத்துவ குணம் இருக்கு. சோ 2 நிலையிலும் வழிபடுறாங்க பக்தர்கள். இப்ப நீங்க ஒரு குட்டி கிருஷ்ணா வச்சிருக்கும் போது அந்த அந்த கிருஷ்ணருக்கு குளிப்பாட்டுவாங்க, ட்ரெஸ் போடுவாங்க, பசிக்குதுன்னு சொல்லி பால் எடுத்து வைப்பாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் பிரசாதங்கள் வீட்டுல நைவேத்தியம் பண்ணுவாங்க, போகா பண்ணி அத பிரசாதமா எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்ப பகவானுக்கு தூக்கம் வருதுன்னு பெட்டு போட்டு படுக்க வைப்பாங்க. பகவானுக்கு ஃபேன் போட்டிருப்பாங்க. நம்ம ஆல்டர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஃபேன் எப்போ ஓடிட்டே இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஓடிட்டே இருக்கும் ஃபேனு. இல்ல ஏசி கூட போட்டிருப்பாங்க சில கோயில்கள்ல. பகவானுக்கு குளிர் அடிக்குதா இல்ல வெயில் அடிக்குதா எதுவுமே கிடையாது. ஏன்னா பகவான் உடல் திவ்யமானது. ஆனா நம்மளோட ரூபத்துல
பகவான் வந்து நமக்காக இறங்கி அங்க சகுன வழிபாடு எல்லா குணங்களுடன் உள்ளவராக நம்மை போலவே இருந்தா எப்படி நம்ம ஒரே அலைவரிசை உள்ளவங்க எப்படி சீக்கிரம் கூடிடுவாங்க. இப்ப நாமெல்லாம் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கிறோம். இதுல வந்து ஒரு பௌதிகவாதி கலந்துக்கவே முடியாது. வந்தாலும் 2 நாள் கிளாஸுக்கு வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அது மாதிரி சங்கம் அப்படின்னா இப்ப ரைஸ் மில் அசோசியேஷன் ஓனர் சங்கம் இருக்கு, இல்ல லயன்ஸ் கிளப் இருக்கு, இல்ல நிறைய ஏற்றுமதியாளர் சங்கம் இருக்கு, இப்படி வணிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள் சங்கம் இருக்கு. இப்படி நிறைய பேர் சங்கம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய குணம் அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும், அதே மாதிரி தொழில் பண்ணுவாங்க, ஒரே அலைவரிசை எண்ணங்கள் உடையவர்கள் ஒன்றா சேருவாங்க. அப்ப நாமெல்லாமே பக்தர்கள் பகவானை பற்றி பேசுவதில் ஆனந்தம் அடைகிறதுனால நாமெல்லாம் ஒன்னா கூடியிருக்கிறோம். ஆனா பௌதிகவாதிகள் இதுல சேரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அந்த புலனின்பத்துல ஈடுபடுறதுனால. அப்ப இன்னொரு உதாரணங்க, தெருவிலே நாம் சில தபால் பெட்டிகளை பாக்குறோம். நாம் கடிதங்களை அந்த பெட்டியில போட்டா அது செல்ல வேண்டிய இடத்துக்கு சிரமம் இல்லாம இயற்கையாகவே போயிடும். ஆனால் ஏதாவது ஒரு பழைய பெட்டியிலோ இல்ல அஞ்சலகத்தில் வைக்கப்படாத ஒரு போலி பெட்டியிலோ அந்த கடிதத்தை போட்டா அது போகாது. அது போல அட்சா விக்கிரகம் அப்படிங்கிறது இறைவனது அதிகாரப்பூர்வமான தோற்றம். அந்த அட்சா விக்கிரகம் பரமபுருஷருடைய ஒரு அவதாரம். இவ்வுருவின் மூலமாக இறைவன் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். சோ நம்ம வந்து நம்ம குழந்தையாட்ட நினைச்சு பகவானுக்கு பசிக்குது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அவருக்கு சேவை பண்றோம். அவர் சர்வ சக்திமான், அனைத்து சக்திகளையும் உடையவர். எனவே கட்டுண்ட வாழ்வில் இருக்கும் மனிதனின் வசதிக்காக அவர் தனது அட்சா விக்கிரக அவதாரத்தின் மூலம் பக்தனுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா நம்மளால பகவான் அப்படிதான் சிந்திக்க முடியும். அவரும் ஒரு ஒரு குழந்தை, அவருக்கு பசிக்கும் அப்படின்னு. சோ அவர் வந்து பிரதிமா மூர்த்தி நஹிதோ சாக்சாத் விரஜேந்திர நந்தன. அவர் கல்லோ மண்ணோ இல்ல களிமண்ணோ ஒரு வரைபடமோ கிடையாது. சாட்சாத் பகவானே அந்த ரூபத்துல இறங்கி நமக்காக சகுன வழிபாட்டுக்காக இங்க விக்கிரக வடிவுல வந்து எழுந்தருளி இருக்கிறார். அதனால அவர் ஒரு உதாரணம். எனவே பக்தனை பொறுத்தவரையில் பகவானை நேரடியாகவும் உடனடியாகவும் அணுகுவதில் சிரமம் ஏதும் இல்லை. ஆனால் ஆன்மீக தன்னுணர்வுக்காக அருவத்தன்மையை பின்பற்றுவர்களது வழி மிகவும் சிரமமானதாகும். ஸோ பக்தனை பொறுத்த வரைக்கும் பகவானை அணுகிறது ரொம்ப சிரமம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து தன்னை போலவே ஒரு ரூபத்துல அவன் பார்க்கறான். ஆனா மிக உயர்ந்த நிலையில அவருக்கும் சேவை செய்யறதுக்காக அவருக்கு நிறைய அவரு வாய்ப்பளிக்கிறார். தன்னை குளிக்கிறதுக்குமா துணி. இப்ப யசோதா அப்படித்தான் பகவானே ஒரு சாதாரண குழந்தையா தான் நினைச்சாங்க. ஏன்னா அப்படி நினைக்கலன்னா பகவான் அந்த தாயோட அன்பை ருசிக்க முடியாது. அதனால அவங்க யோக மாயின் மூலமா, மகாமாயை கிடையாது, யோக மாயின் மூலமா தன்னை கடவுள் என்பதை அந்த யசோதாக்கு மறைச்சிடுறார். அது போல தேவகிக்கும் மறைச்சிடுறார். அப்பதான் அவங்களால அந்த தாய் இன்பத்தை அடைய முடியும். பகவானும் அந்த குழந்தையோட யசோதையின் தமையனாக அந்த இன்பத்தை அவரும் அனுபவிக்க முடியும். ஆன்மீக தன்னுணர்வுக்காக அருவத்தன்மையை பின்பற்றுபவர்களது வழி மிகவும் சிரமம். அத்தகையோர் உபனிஷத்துக்கள் போன்ற வேத இலக்கியங்கள் மூலமாக பரமனின் தோன்றாத தன்மையினை புரிந்து கொள்ள வேண்டும். வேத மொழிகளை கற்று எல்லையற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவ்வனைத்தையும் உணரவும் வேண்டும். இது சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு சுலபமானதல்ல. மாறாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், விக்கிரகத்தை நெறிப்படி வழிபடுதல், இறைவனது பெருமைகளை கேட்டல், இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பிரசாதமாக உண்ணுதல் போன்ற எளிமையான வழிமுறைகள் மூலம் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரமபுருஷ பகவானை மிகவும் சுலபமாக உணர்ந்து கொள்கிறான். அருவவாதிகள் இறுதியில் பூரண உண்மையை உணராமல் போகலாம் என்ற அபாயம் இருக்கும் போதிலும் மிகவும் கடினமான பாதையை அவசியமின்றி பின்பற்றுகிறாள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் பக்தனோ எவ்வித அபாயமோ சிக்கலோ கடினமோ இன்றி முழுமுதற் கடவுளை நேரடியாக அணுகுகிறான். இது போன்ற ஒரு பதம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதே இறுதி நிலை. அந்த சரணாகதி பக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதை விடுத்து பிரம்மன் இது, பிரம்மன் அல்லாதது இது என்பதை புரிந்து கொள்ளும் சிரமத்தை ஏற்று வாழ்நாள் முழுவதையும் ஒருவன் கழித்தால் அதன் விளைவு துன்பமயமானது.
எனவே தன்னுணர்வுக்கான இந்த கடினமான பாதையில் இறுதி பலன் நிச்சயமானதல்ல என்பதால் ஒருவன் இப்பாதையினை ஏற்கக்கூடாது. அதாவது அருவ பாதையை ஏற்பது ரொம்ப கடினமானது, அதனால இதை ஏற்க வேண்டாம்னு சில பிரபுபாதர் நம்மளுக்கு பொருளுரையில சொல்றார். ஏன்னா அருவத்தன்மை அப்படிங்கிறது கடினமான பாதை, ஆனா பக்தனுக்கோ மிக எளிதான பாதை. கடவுளை உணர்வது அவனுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா இந்த அருவத்தன்மையை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கடவுளை உணர்வது அப்படிங்கிறது, ஏன்னா வேதங்கள்லயே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் யார், அவர் எப்படி இருப்பார், அவரது மகிமைகள் என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம அவரது ஐஸ்வர்யங்கள் என்ன, சோ இதெல்லாமே நாம வேதத்தின் மூலமாக வேத சக்ஷு, வேத கண் கொண்டு அல்லது ஞானக்கண், ஞான சக்ஷு இல்ல சாஸ்திர கண் அது அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமாகத்தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்மளோட கற்பனையினால புரிஞ்சுக்க முடியாது. அருவவாதிகள் நிறைய கற்பனை பண்ணுவாங்க, இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்னு போனா கடைசியில எத்தனை பல ஜென்மங்கள் எடுத்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பகவான் அறிய முடியாது, அருவத்தன்மை மட்டும்தான் அறிய முடியும். ஆனா பகவானை உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. அதுக்கு பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கணும். பக்தர்கள் மூலமா தான் நம்ம பக்தியில முன்னேற முடியும். ஒவ்வொரு உயிர்வாளியின் தனித்தன்மை நித்தியமானது. அவன் ஆன்மீக முழுமையுடன் ஐக்கியமாக விரும்பினால் அவன் தனது சுய இயற்கையின் நித்தியத்தன்மை, அறிவுத்தன்மை ஆகியவற்றை உணரலாமே தவிர ஆனந்தம் எனும் தேர்ச்சி பெற்ற அத்தகைய ஆன்மீக ஆனந்தம் எனும் தன்மையினை உணர முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இப்போ 3 விதமா சத்து, சித்து, ஆனந்தம். சத்து நித்தியமானது, சித்து அப்படின்னா அறிவு, ஆனந்தமயோ அபியாஷாத். சோ சத்து அது இந்த கர்மயோகிகள், ஞான யோகிகளுக்கு சத்து கிடைக்கும். சத்து அப்படின்னா அந்த நித்தியத்தன்மை தெரிஞ்சிடும். இந்த பிரம்மஜோதி அழிவற்றது, நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சிடும். சத்து சித்து அப்படின்னா நிரந்தரமான அறிவு. அப்புறம் தியான யோகிகளுக்கு அந்த நிரந்தர அறிவு அது கிடைச்சிரும். அதாவது சத்து சித்து ரெண்டும் கிடைச்சிரும், ஆனந்தம் கிடைக்காது. ஏன்னா அவங்க அந்த லெவலுக்கு தான் வருவாங்க. ஆனா பக்தர்களுக்கு சத்து சித்து ஆனந்தம் 3மே கிடைக்கும். எப்படின்னா நித்தியத்தன்மை புரிஞ்சுக்குவாங்க. அது போல உண்மையான அறிவு எது எனக்கு தெளிவா தெரியும். பகவான் யார், நான் யார், பகவானுக்கு எனக்கு என்ன தொடர்பு, ஏன் இந்த ஜட உலகம் உருவாக்கப்பட்டது, ஆன்மீக உலகம் என்றால் என்ன, அங்க போனா என்ன நடக்கும், இங்க இருந்துட்டு இருந்தா என்ன நடக்கும், பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் பக்தர்களுக்கு. அதனால அவங்க பகவானை சரணடைகிற தவிர வேற கதி இல்லைங்கிறத உணர்ந்து பகவானிடம் சரணடைந்து பகவானது நாமத்தை சொல்லி எப்பவும் வேதங்களை பகவானுக்கு தொகுத்து கொடுத்த பாகவதம் போன்ற புனித நூல்களை அவங்க எப்பவும் படித்து அதில் இன்பம் கண்டு கொண்டிருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். அப்போ பக்தி யோகத்தின் நிலைக்கு வந்தடைய முடியும். அப்போது கூட இங்க ஞான யோக வழிமுறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அத்தகைய ஆன்மீகவாதி ஏதேனும் ஒரு பக்தன் கருணையை பெற்றால், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஏதேனும் ஒரு பக்தனின் கருணையை பெற்றால் அன்றி அவனால ஞானத்தின் பாதையிலிருந்து அவனால விடுபட முடியாது. பக்தி யோகத்துக்கு வரணும்னா அவன் ஏதோ ஒரு பக்தர்களோட கருணையை பெற்றால் பக்தி யோகத்தின் நிலைக்கு வந்தடைய முடியும். அப்போது கூட அவனது நீண்ட கால அருவவாத பயிற்சி அவனுக்கு தொல்லையாகவே அமைகிறது. ஏனெனில் அவனால் அக்கருத்தினை முழுமையாக கைவிட முடியாது. இப்போ நீங்க ஒரு கருத்தை ஆழமா மனசுல பதிச்சுட்டீங்கன்னா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஒருத்தரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அவங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் அந்த தப்பான கருத்து தான் உங்களுக்கு மறுபடி திரைப்படம் மாதிரி முன்னாடி வரும். அது தொல்லையா இருக்கும். அது போல இந்த அருவவாத பயிற்சி, அதாவது மறைமுகமான வழிமுறையை பின்பற்றிய அருவவாதிகள், அவனுக்கு அந்த கருத்து தொல்லையாவே இருக்கும். ஏன்னா அடி மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால அந்த கருத்தை அவனால கைவிட முடியாது. எனவே உடலுடைய ஆத்மாவை பொறுத்தவரையில் பயிற்சியின் போதும் சரி, உணர்ந்த பிறகும் சரி, அவ்வியக்தம் அருவத்தன்மை அவனுக்கு எப்போதும் தொல்லையே. உயிருள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் சற்று சுதந்திரம் உள்ளது. அருவத்தன்மையினை உணர்வது தனது
ஆனந்தமயமான ஆன்மீக இயல்புக்கு எதிரானது என்பதை அவன் தெளிவாக அறிய வேண்டும். நம்மளோட ஆன்மீக இயல்புக்கு எதிரானது அருவத்தன்மை. ஏன்னா பகவானுக்கு, நம்மளுக்கே பகவானுடைய ரூபமான மனித ரூபம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபராதம். பகவானுக்கு திவ்யமான ரூபம் இருக்கிறது. அதனால இம்முறையை யாரும் ஏற்கக்கூடாது. ஏனெனில் பக்தி தொண்டில் ஒருவனை முழுமையாக ஈடுபடுத்தும் கிருஷ்ண உணர்வே ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளிக்கும் மிகச்சிறந்த வழிமுறையாகும். பக்தி தொண்டில் ஒருவனை முழுமையாக ஈடுபடுத்தும் கிருஷ்ண உணர்வே ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளிக்கும் சிறந்த வழிமுறை. இந்த பக்தி தொண்டினை ஒருவன் அலட்சியப்படுத்த விரும்பினால் அவன் நாத்திகனாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. எனவே சிந்தனைக்கு எட்டாதும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதுமான அருவத்தன்மை மீது கவனத்தை செலுத்தும் வழிமுறை இப்பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டபடி என்றுமே ஊக்குவிக்கப்படக்கூடாது. சோ புலன்களுக்கு அப்பாற்பட்ட அருவத்தன்மை மீது கவனத்தை செலுத்துறதுக்கு யாரையும் ஊக்குவிக்க கூடாது. ஏன்னா அருவ ஜோதி அருவத்துல அவர் ஜோதிமயமானவர், நம்மளும் இப்போ ஜோதியில நினைச்சுக்குவோம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் ரொம்ப கடினமானது. ஜோதியில நாம யாராலையும் அப்படி போய் பகவானோட ஜோதியில இணைய முடியாது. ஜோதி அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வர்றதுதான் அந்த பிரம்ம ஜோதி. சோ இங்க ஈஷோ உபனிஷத் அந்த ஸ்லோகம் சொல்லுது, வேதங்கள் பகவானை பற்றி பாடும்போது தயவு செய்து உங்கள் ஒளிக்கதிர்களை சற்று விலக்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் ரூபத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு வேதங்கள் வேண்டுது. ஏன்னா ஆன்மீக உலகுல வேதங்கள் அப்படின்னால அது பர்சானிஃபைடு, ஒரு நபர். சோ வேதங்கள் எல்லாம் அப்படி பகவான்கிட்ட சொல்லுது, உங்களோட அந்த ஜோதி கொஞ்சம் விளக்குங்க, கண்ணு கூசுது, நாங்க உங்க ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு. சோ குறிப்பாக இந்த கலியுகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இம்முறையை சிபாரிசு செய்யவில்லை. சோ அருவ பிரம்மனை நாடுபவர்கள் அந்த பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபடுவது ரொம்ப கடினம். அடுத்த ஸ்லோகங்கள் 6, 7. ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்தே உபாஷதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகின்றாரோ பிரித்தாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு எனும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். இப்படி பகவான் அர்ஜுனனுக்கு வாக்கு தர்றார். யார் எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து, சோ நான் என்னுடைய வீடு, எனக்காக சாப்பாடு செய்யறேன், நான் எனக்காக தொழில் பண்றேன் அப்படிங்கறது எல்லாம் நிறுத்தி பகவானுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி பகவான் மேல பக்தி பண்ணி பக்தி தொண்டில் ஈடுபட்டு அவரையே தியானம் செய்து அவரை நம்ம மனசுல நிலைநிறுத்தி அவரையே வழிபடுறாங்களோ அவங்கள பிறப்பு இறப்பு கடலிலிருந்து நான் விடுவிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். சில பிரபுபாதர் பொருளுரையில சொல்றாரு, ஜட இருப்பிலிருந்து வெகு விரைவில் பகவானாலேயே விடுவிக்கப்படும் பக்தர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஜட இருப்பிலிருந்து வெகு விரைவில் பகவானாலேயே விடுவிக்கப்படுகிறார்கள் பக்தர்கள். அப்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அவங்க. தூய பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் இறைவன் மிகப்பெரியவர் என்பதையும் ஜீவாத்மா அவருக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதையும் உணரும் நிலைக்கு வருகிறான். ஜீவாத்மாவின் கடமை இறைவனுக்கு தொண்டாற்றுவதே, இல்லாவிடில் அவன் மாயைக்கு தொண்டாற்ற வேண்டும். ஜீவேன சொரூபகைய கிருஷ்ணேர நித்தியதாச. எப்பவுமே பகவானுக்கு தொண்டாற்றுவதுதான் ஜீவராசிகளோட கடமை. இல்லைன்னா அவங்க இதை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மாயைக்கு தொண்டு புரியணும். சோ பரமபுருஷரை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதக ததோமாம் தெக்வோநாத்வா விசதே தத் அனந்தரம். சோ பகவானை புரிந்து கொள்ள பக்தனால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனவே பக்தியில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும். கிருஷ்ணரை அடைவதற்கு ஒருவன் தனது மனதை அவரின் மீது முற்றிலும் நிலைநிறுத்த வேண்டும். கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்பட வேண்டும்.
எவ்விதமான செயலில் அவன் ஈடுபட்டுள்ளான் என்பதை முக்கியமல்ல, ஆனால் அச்செயலை கிருஷ்ணருக்காக செயல்படுத்த வேண்டும். இதுவே பக்தி தொண்டின் நாம் இதுவே பக்தி தொண்டின் தரம் இதுவே பக்தி தொண்டின் தரம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை திருப்தியுறச் செய்வதை தவிர வேறு எந்த பலனையும் பக்தன் அடைய விரும்புவது இல்லை. அவனது வாழ்நாளின் குறிக்கோள் கிருஷ்ணரை மகிழ்விப்பதே. எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது தான் பக்தனோட கிருஷ்ணரை எப்பவுமே திருப்திப்படுத்தணும். கிருஷ்ணர் நம்ம கிட்ட அப்பதான் ரொம்ப கருணையுடன் இருப்பார். இல்லைனாலும் இருக்கிறார், ஆனால் பக்தர்களிடம் அதிக கருணை உள்ளது. ஏன் அப்படின்னா இதனாலதான். ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானை திருப்திப்படுத்தும் செயல்ல இருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் நிறைய இருக்கு. குருட்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் செய்ததை போல கிருஷ்ணர் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய பக்தனால் முடியும். முதல்ல குருட்சேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் சொன்னாரு, நான் போர் புரிய மாட்டேன். ஆனா கிருஷ்ணர் திருப்திக்காக அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்றார். எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு யாராவது சொல்லுங்க பாக்கலாம். கிருஷ்ணரது திருப்திக்காக இந்த பஞ்ச பாண்டவர்களோட குழந்தைகளை அவன் அஸ்வத்தாமன் கொன்னுடுறான். அங்க தன்னுடைய குடிமக்களுடைய உயிர்கள் எல்லாம் தியாகம் பண்றாங்க. அதையெல்லாம் அவர் பொறுத்துக்கிறார். கிருஷ்ணரோட திருப்திக்காக இது எல்லாம் பொறுத்துக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் அந்த 4 பேரை தண்டிக்கிறதுக்காக, 4 பேர் இல்ல, இதன் மூலமா அசுரர்கள் எல்லாரையுமே மனதுல அந்த துஷ்டர்கள் 100 சகோதரர்கள், துரியோதனோட 100 சகோதரர்கள் எல்லாம் துஷ்டத்தனம், அவங்களை எல்லாம் அழிக்கிறது தான் பகவானுடைய முடிவா இருந்தது. அதுக்காக தன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாம் தியாகம் பண்றார். ஏன்னா அர்ஜுனன் நினைக்கிறார், நான் அரியணை ஏறினா எல்லாருமே இறந்துடுறாங்க, அப்புறம் யாரு நான் அரியணை ஏறுறத பார்க்க போறா, அதுல என்ன எனக்கு பெருமை இருக்கு, எல்லாரும் பார்த்தாதான் பெருமை. இப்ப நம்மள யாருமே பார்க்கல அப்படின்னா நம்ம இவ்வளவு நகை போட மாட்டோம், ட்ரெஸ் போட மாட்டோம், காரு வாங்க மாட்டோம், வீடு கட்டிக்க மாட்டோம். எல்லாரும் பார்க்கணும்னு தான் நம்ம பண்றோம். அப்ப எல்லாரையுமே போர்க்களத்துல நான் இழந்துடுறேன்னா நான் ஏன் அரசனாகணும்? இதுக்காக நான் இவ்வளவு பெரிய சண்டை போடணும்? அப்படியே சண்டை போட்டா எனக்கு பாவம் வருமே. அப்போ எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் சொடை போயிடுறாங்களே. இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தியாகம் பண்றார் பகவானுக்காக. ஏன்னா பகவான் சொல்றத இறுதி முடிவு, அவர் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. பல கெடுதல்களை நம்ம கண்முள்ள பார்த்தா கூட அதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். நம்மளுக்கு தெரியாது, நாமெல்லாம் சில சமயம் சிரமப்படுவோம். எனக்கு கார் வேணும்னு ஒருத்த ரொம்ப அடம் பிடிப்பான். ஆனா அங்க பகவான் அவனுக்கு அந்த வாய்ப்பை தரல. ஏன்னா அந்த கார் வாங்கின உடனே அவன் ஆக்சிடென்ட்ல இறக்கணும்னு இருக்கு. அதனால பகவான் அவனுக்கு அந்த கார் வசதியை தரல. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், எல்லாரும் கார்ல போறாங்க, ஆனா எனக்கு மட்டும் இந்த பகவான் எவ்வளவு வசதி இருந்தா கூட நான் வாங்கணும்னு நினைச்சா அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் கிருஷ்ண பக்தன், கிருஷ்ணர் வேண்ட, அவர் எனக்கு தரல அப்படின்னு நினைச்சா நம்ம நன்மைக்காகத்தான். அப்போ கிருஷ்ணரது திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய பக்தனால் முடியும். இந்த வழிமுறை மிகவும் சுலபமானது. ஒருவன் தனது கடமையில் ஈடுபட்டிருக்கும் அதே சமயம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் கீர்த்தத்தில் ஈடுபடலாம். இத்தகைய திவ்யமான கீர்த்தனம் பக்தனை பரமபுருஷ பகவானிடம் கவர்ந்திருக்கின்றது. இவ்வாறு ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனை ஜடவாழ்வின் கடலில் இருந்து தாமதமின்றி தானே விடுவிப்பதாக முழுமுதற் கடவுள் இங்கே உறுதி அளிக்கிறார். தூய பக்தன் அவன் எப்பவுமே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என கீர்த்தனத்துல ஈடுபட்டிருப்பான். யோக பயிற்சியினால் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யோக வழிமுறையின் மூலம் தமது ஆத்மாவை தாங்கள் விரும்பும் எந்த கிரகத்திற்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றவர்களோ இதர வழிமுறைகளை அணுகின்றனர். ஆனால் பக்தர்களை பொறுத்தவரையில் இறைவன் தாமாகவே அவனை ஏற்றுக்கொள்கிறார் என்பது
இங்கே தெளிவாக கூறப்படுகிறது. ஆன்மீக வெளிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மிகவும் அனுபவசாலியாக வேண்டும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் பக்தனுக்கு கிடையாது. வராக புராணத்துல சொல்லப்படுது, நயாமி பரமம் ஸ்தானம் அர்ச்சிர் ஆதி கதிம் கதிம் வினா கருட ஸ்கந்தம் ஆரோபிய யதேச்சம் அனிவாரித. சோ ஒரு பக்தன் தனது ஆத்மாவை ஆன்மீக லோகங்களுக்கு மாற்றிக்கொள்ள அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பக்தனுக்காக பொறுப்பினை முழுவதற் கடவுளை தானே ஏற்றுக்கொள்கிறார். தானே விடுவிப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் என அவர் இங்க சொல்றார். தனது பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தையின் நிலை பாதுகாப்புக்குரியது. அதுபோல ஒரு பக்தன் தன்னை பிற கிரகங்களுக்கு மாற்றிக்கொள்ள யோக பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பெருங்கருணையுடன் கர்ட வாகனத்தில் விரைந்து வரும் முழுமுதற் கடவுள் கருணையுடன் கர்ட வாகனத்தில் விரைந்து வரும் முழுமுதற் கடவுள் பக்தனை ஜடவாழ்விலிருந்து உடனடியாக விடுதலை செய்கிறார். கடலிலிருந்து விழுந்த மனிதன் மிக கடுமையாக முயற்சி செய்தாலும் கூட, நீந்துவதில் மிக திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அவனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆனால் யாரேனும் அங்கு வந்து அவனை நீரிலிருந்து தூக்கினால் அவன் மிக எளிதில் காப்பாற்றப்படுவான். அதுபோல பகவான் தனது பக்தனை ஜடவாழ்வில் இருந்து உயர்த்துகிறார். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் சுலபமாக வழிமுறையை எளிமையாக கடைபிடித்து தன்னை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு புத்திசாலி மனிதனும் இதர வழிமுறைகளை கைவிட்டு பக்தி தொண்டினை எப்போதும் தேர்ந்தெடுத்துக் கொண்டும் நாராயணியத்தில் பின்வரும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணத்தில் பின்வருமாறு உபனிஷம் சொல்லுது, யாவை சாதன சம்பத்தி புருஷார்த்த சதுஷ்டயே தயா வினா தத் ஆப்னோதி நரோ நாராயணாஸ்ரய. இப்பதத்தின் பொருள், ஒருவனை பலநோக்கு செயல்களின் பல்வேறு முறைகளிலோ மனக்கற்பனையினாலோ அறிவை விருத்தி செய்து கொள்ளுவதில் ஈடுபடக்கூடாது. அப்ப பலநோக்கு செயல் அப்படின்னா கர்மகாண்டியம், மனக்கற்பனை அப்படின்னா ஞான யோகம். சோ யோக முறைகள் மனக்கற்பனை, சடங்குகள், யாகங்கள், தானங்கள் மற்றும் இந்த வழிமுறைகள் கடவுளிடம் பக்தி செலுத்துபவன் தானாக அடைய முடியும். வேதேசு யக்ஞேசு தபசு செய்வ ஞானேசு யத்பலம் புண்ணிய பிரதிஷ்டம் தத் செய்துவம் இதம் விதித்வா யோகி பரம்ஸ்தானம் சாத்தியம் அப்படின்னு அவன் எல்லா பலனையும் தானாக அடைந்து விடுவான். ஒரு பக்தன் யாகங்கள் பண்ணுவது, தவங்கள் செய்வது, சோ புண்ணிய பலன்கள் எல்லாமே அவனுக்கு ஒருங்கே கிடைக்குது. அப்ப ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற கிருஷ்ணரின் திருநாமத்தினை எளிமையாக உச்சரிப்பதன் மூலம் பகவானின் பக்தி தொண்டில் பகவானின் பக்தன் சுலபமாகவும் மகிழ்வுடனும் பரம இலக்கை அணுக முடியும். ஆனால் வேறு எந்த அறநெறிகளாலும் அவன் அத்தகு இலக்கினை அடைய முடியாது. பகவத்கீதையின் முடிவு 18ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோஷயிஷ்யாமி மா சுஷக. தன்னுணர்வுக்கான இதர வழிமுறைகள் எல்லாவற்றையும் துறந்து கிருஷ்ண உணர்வில் எளிமையான பக்தி தொண்டாற்ற வேண்டும். இது வாழ்வின் உன்னதமான பக்குவத்தை அடைய உதவும். அவன் தனது கடந்த கால வாழ்வில் பாவச் செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவனது ஆன்மீக தன்னுணர்வில் தன்னை தானே விடுவிக்க கொள்ளும் வீணான முயற்சிகளில் ஒருவன் ஈடுபடக்கூடாது. சர்வ வல்லமை பொருந்திய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒவ்வொருவரும் தஞ்சமடைய வேண்டும். இதுவே வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலையாகும். கால விரயம், நம்ம கர்ம யோகம் ஞான யோகம் பண்றதெல்லாம் நேரடியா பக்தி யோகத்துக்கு வந்துடணும். அப்போ பக்தி செய்யும் போது அவனுக்கான முழு பொறுப்பையும் பகவானே ஏற்றுக்கொள்கிறார். இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தா நம்ம பார்க்கலாம்.